நினைத்தவன் வினை அறுப்பான். உன் நினைப்பே பிழைப்பை கெடுக்கும். இன்று நீ செய்யும் தீமையே நாளை உன்னை அழிக்குமே. பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளருமே. அடுத்தவர்களுக்கு நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே வட்டியும் முதலுமாய் ஆண்டவன் தருகின்றான். அன்பினாலும் சரி, துரோகத்தினாலும் சரி, அதனாலோ என்னவோ தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்றாரோ. எறிகின்ற பந்தே திரும்ப எம்மிடம் வரும். உன் நினைப்பே பிளப்பை கெடுக்கும். இன்று நீ செய்யும் தீமையே நாளை உன்னை அழிக்குமே. பிறர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளருமே. அடுத்தவர்களுக்கு நாம் எதை கொடுக்கின்றோமோ அதையே வட்டி முதலுமாய் ஆண்டவன் தருகின்றான். அன்பினாலும் சரி, துரோகத்தினாலும் சரி, அதனாலோ என்னவோ தன் வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் என்றாரோ. எறிகின்ற பந்தே திரும்ப எம்மிடம் வரும். பொறாமையே இவற்றுக்கு மூல காரணமே. பொறாமை குணம் படைத்தவனுக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பரிசு தோல்வியே. தனக்கு கிடைக்காதது மற்றவர்களுக்கும் கிடைக்க கூடாது என்பதில் குறியாக இருப்பாரே. பொருள் தேடலிலும் கௌரவத்திலும் தொழிலிலும் அடுத்தவரை அடிமைகளாக்கி அந்தஸ்தில் தான் உயர்ந்து அரசியல் பேசும் உலகம் இது. யார் ஒருவர் எம்மை விமர்சிக்கின்றார்களோ அவரே எம்மை கண்டு பொறாமைப்படுகின்றார் என்பதே உண்மையான கூற்று. மனிதர்களே நேரத்துக்கு நேரம் செட்டியை கலற்றுவது போல் மாறுபட்ட வேஷங்கள், பொறாமைகள், துரோகங்களே. அடுத்தவர் வளர்ச்சி கண்டு பொறாமை கொள்கின்றாயோ அப்போதே நீ வீழ்ச்சி அடைவாயே. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுமே. தற்பெருமை கொண்டவனை அழிக்க எவரும் தேவையில்லை, அவரே அழிந்து விடுவர். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை அனைத்துமே மனிதனை மண்ணோடு மண்ணாக்கி விடுமே. யார் ஒருவர் எம்மை விமர்சிக்கின்றார்களோ அவரே எம்மை கண்டு பொறாமைப்படுகின்றார் என்பதே உண்மையான கூற்று. மனிதர்களே நேரத்துக்கு நேரம் பாம்பு சட்டியை கலற்றுவது போல் மாறுபட்ட வேஷங்கள், பொறாமைகள், துரோகங்களே. அடுத்தவர் வளர்ச்சி கண்டு பொறாமை கொள்கிறாயோ அப்போதே நீ வீழ்ச்சி அடைவாயே. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுமே. தற்பெருமை கொண்டவனை அழிக்க விவரம் தேவையில்லை, அவரே அழிந்து விடுவார். கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை அனைத்துமே மனிதனை மண்ணோடு மண்ணாக்கிடுமே. போட்டி போட்டு வாழலாம், ஆனால் பொறாமை கொண்டு வாழ்ந்து விடாதே, அதுவே உன் வாழ்க்கையின் சாபமாகிவிடும். கர்வத்தில் நிலம் அதிர நடப்பவன் பூமியை பிளக்கவும் முடியாது. கர்வத்தில் தலை நிமிர்ந்து நடப்பவன் மலையின் உச்சியை எட்டவும் முடியாது. எனவே அடுத்தவர் வளர்ச்சியை கர்வம் கொள்ளாது இன்பம் கொண்டு தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வாயாயின் உன் வளர்ச்சி கண்டு ஊரே வியந்திடுமே. போட்டி போட்டு வாழலாம், ஆனால் பொறாமை கொண்டு வாழ்ந்து விடாதே, அதுவே உன் வாழ்க்கையின் சாபமாகிவிடும். கர்வத்தில் நிலம் அதிர நடப்பவன் பூமியை பிளக்கவும் முடியாது. கர்வத்தில் தலை நிமிர்ந்து நடப்பவன் மலையின் உச்சியை எட்டவும் முடியாது. எனவே அடுத்தவர் வளர்ச்சியில் கர்வம் கொள்ளாது இன்பம் கொண்டு தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வாயாயின் உன் வளர்ச்சி கண்டு ஊரே வியந்திடுமே. நன்றியுடன் கமலா ஜெகதீஸ்வரன்.